இன்று நாம் தினமும் காலையில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தித்தாள்களையும் நாம் 3 ரூபாய்க்கோ 4 ரூபாய்க்கோ வாங்குகிறோம். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அந்த செய்தித்தாளின் உற்பத்தி விலை என்பது அதை விட மிக மிக அதிகம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட குறைவாக விற்கப்படக்கூடிய ஒரே பொருள் உலகத்தில் செய்தித்தாள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குதுன்னா அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 5 ரூபாயாக இருக்கலாம், விற்கிறது 10 ரூபாய்க்கு விற்பாங்க. அதுதான் ப்ராஃபிட்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு உற்பத்தி செலவு அப்படின்னு. ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பருடைய உற்பத்தி செலவு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு 18 ரூபாயிலேருந்து 20 ரூபா வருது. ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற விலை 3,4 ரூபா. இது எப்படி நடக்குதுங்கிறது தான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செய்தி ஊடகங்களை புரிந்து கொள்ள முடியும். மீதி இருக்கிற அந்த நஷ்டத்தையும் அவங்க சரி கட்டணும், அதன் போக அவங்க நிறுவனத்திற்கான லாபத்தையும் அவர்கள் பெற வேண்டும். இது எல்லா செய்தித்தாள்களுக்கும் உலகம் முழுவதும் இந்த லாஜிக்கில் தான் செய்தித்தாள்கள் இயங்குகின்றன. அவர்கள் விளம்பரதாரர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு செய்தித்தாளில் விளம்பரங்கள் வந்தால் மட்டுமே தான் அந்த செய்தித்தாள்கள் அச்சிட முடியும். அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு இது. விளம்பரதாரர்கள் என்பவங்க யாருமே கிடையாது, கார்ப்பரேட்ஸ் தான். அப்போ செய்தி ஊடகங்கள் இயங்க வேண்டும் என்றால் கார்ப்பரேட்ஸு விளம்பரங்கள் வழங்க வேண்டும். விளம்பரங்கள் என்பது அவர்கள் பக்கங்களை ஒதுக்குவது மட்டுமல்ல. செய்தித்தாள்களில் வெறும் பக்கங்களை ஒதுக்குவதால் மட்டுமே விளம்பரதாரர்கள் அவர்களை ஆதரிக்கிறார்கள் என்பது அர்த்தமல்ல. காலம் பை சென்டிமீட்டரில் தான் விளம்பரங்கள் கொடுக்கப்படும். ஒரு காலம் பை சென்டிமீட்டர் இவ்வளோ விலைன்னு டேரிஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த டேரிஃப் வச்சுருப்பாங்க. அந்த டேரிஃப் கணக்கில் தான் அவங்க ஒரு கால் பக்க விளம்பரத்துக்கு 2 லட்சம் ரூபா அப்படின்னு அவங்க ஒரு விலை நிர்ணயம் வச்சுருக்காங்கன்னா அந்த விலை கொடுக்கலாம். அந்த விலையை கொடுத்து இது பண்ணுறாங்க. ஏன்னா செய்தித்தாள்கள் தங்களது செய்திகளின் மூலமாகவும் தங்களது கட்டுரைகளின் மூலமாகவும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாசிப்பாளர்களை கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ், மாஸ் ஆடியன்ஸை அவன் கையில் வச்சுருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு தனது வாசிப்பாளர்களை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார். இது பழைய காலத்தில் இது டேட்டா, அதுவும் டேட்டாவை விற்கிறது தான். இப்போ நமக்கு அல்கோரிதம் இருக்கிறதுனால அக்யூரேட் டேட்டா கிடைக்கிது. எவ்வளவு ஆண்கள், எவ்வளவு பெண்கள், 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் எவ்வளவு, 30 வயதுக்கு மேலானவர்கள் எவ்வளவு, பையிங் கெப்பாசிட்டி, பொட்டன்ஷியல் பையர் யார், இது எல்லாம் நமக்கு அல்கோரிதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைச்சிருது டிஜிட்டல் மீடியாவில். ஆனால் செய்தித்தாளில் பார்க்கும் பொழுது தினத்தந்தி வாசிப்பவர் என்ன மாதிரியான வாசகர், என்ன மாதிரியான சமூக பின்புலத்தை கொண்டவர், என்ன மாதிரியான கல்வி அறிவை கொண்டவர்களாக இருப்பார்கள், தி ஹிந்து படிக்கிறவங்க என்ன மாதிரியான கல்வி பின்புலத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு பையிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களாக இருப்பாங்க. இது தினமணி படிக்கிற இது எல்லாமே நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கணும். தினமலர் படிப்பவர் யார், என்ன மாதிரியான பிஹேவியர் கொண்டவங்க. இந்த வகைப்பாட்டில் தான் ஒரு நிறுவனம் தனது விளம்பரத்தை எந்த செய்தித்தாளில் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது. அப்படி பார்த்தோம்னா நீங்கள் ஆடி பிஎம்டபிள்யூக்கான விளம்பரம் நீங்கள் தினத்தந்தியில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆடி கம்பெனிக்கும் பிஎம்டபிள்யூக்கும் அவன் ஹிந்துவை தான் தேர்ந்தெடுப்பான், அல்லது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை தேர்ந்தெடுப்பான். அப்போ என்ன பொருள், அந்த பொருளை உபயோகிப்பவர்கள் எந்த கிளாஸ், அந்த கிளாஸ் படிக்கக்கூடிய செய்தித்தாள் என்ன என்பதை அறிந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இதைத்தான் அப்போ ஒரு 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 செய்தித்தாளை அல்லது ஒரு செய்தி நிறுவனத்தை ஒரு கார்ப்பரேட் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வெறும் விளம்பரம் மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த கல்ச்சருக்கு, அந்த பிஹேவியர், பையிங் பேட்டர்னுக்கு எதிராகவும் நீங்கள் எழுதக்கூடாது. அதுவும் விஷயம். எப்படின்னா உதாரணமாக ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரம் இருக்குது இல்லையா, இப்போ க்ளோ அண்ட் லவ்லியாக மாறி இருக்குது. அது ஒரு பெரிய பெரிய விவாதத்திற்கு பின்பு ஃபேர் அண்ட் லவ்லி க்ளோ அண்ட் லவ்லியாக மாறி இருக்குது. இப்போது அந்த க்ளோ அண்ட் லவ்லி ஃபேஸ் க்ரீம் இருக்குது இல்லையா, அந்த ஃபேஸ் க்ரீமுக்கு நேரடி விளம்பரத்துக்கு அவன் காசு கொடுப்பான். அது போக ஸ்பான்சர்ஸ், அவங்கெல்லாம் யார், விளம்பரதாரர்கள் எல்லாமே ஸ்பான்சர்ஸு. அந்த ஸ்பான்சர்ஸோடைய கல்ச்சருக்கு எதிராகவும் நீங்கள் பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாதுன்னா, நான் ஏன் ஃபேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இல்லையா, அந்த கருத்தையும் ஊடகங்கள் பேசக்கூடாதுங்கிறது தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்ரிமெண்ட். கார்ப்பரேட்ஸுக்கும் மீடியாவுக்குமான ஒரு அக்ரிமெண்ட். அதுதான் புரியுதுல நான் சொல்கிறது. அதாவது நீங்கள் இப்போ
வெள்ளையர்களிடம் போயிட்டு ஒயிட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியை விற்ற முடியாது. அப்புறம் கருப்பர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியை விற்க முடியாது. சரியா? பிளாக்ஸ்கிட்டையும் நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியை விற்க முடியாது, ஒயிட்ஸுக்கிட்டையும் ஃபேர் அண்ட் லவ்லியை விற்க முடியாது. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரியான வெள்ளை மீதான மோகம் கொண்டவர்கள்ட்ட தான் நீங்கள் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியை நீங்கள் விற்க முடியும். நம்மளை ஒட்டுமொத்த இந்தியர்களையும் அவன் வந்து பிளாக்னு தான் சொல்கிறான். சரியா? ஆனால் நமக்குள்ள நீ கருப்பு, நீ கருவாயன், நீ கொஞ்சம் சிவப்பு, நீ வெள்ளச்சி, இப்படி நமக்குள்ளே பேசிக்கிறோம். இந்த மாதிரியான மார்க்கெட் தான் அவனுக்கு தேவை. அப்போ இந்த ஃபேர் அண்ட் லவ்லி இந்த சமூகத்தில் இருக்க வேண்டுமானால் அதற்கு எதிரான கருத்தையும் நீங்கள் வந்து பரவாமல் பார்த்து கொள்வதும் ஊடகத்திற்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. அமெரிக்கா ஒரு லிங்குவிஸ்ட், ரொம்ப ஃபேமஸான லிங்குவிஸ்ட் நோம் சாம்ஸ்கி வந்து ஊடகங்கள் எவ்வாறு செயல்படுகின்றனங்கிறது ரொம்ப விரிவாக எழுதியிருப்பார். மேனுஃபேக்சரிங் கன்சென்ட்டுங்கிற அவருடைய நூலில் வந்து ஊடகங்களை ஒரு 5 விதமான ஃபில்டர்ஸ் வந்து கட்டுப்படுத்துகிறதா அவர் வந்து சொல்கிறார். உலகில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி நிறுவனங்களையும் இந்த விதமான ஒரு 5 வகையான ஒரு ஃபில்டர்ஸ் வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறார். அதை அவர் வந்து ப்ராபகண்டா மாடல்னு சொல்கிறார். ஊடகங்கள் எவ்வாறு தங்களது பிரச்சாரத்தை வடிவமைத்துக் கொள்கின்றன, இந்த பிரச்சார தொனியில் எவ்வாறு மக்களை வந்து அது கட்டமைக்கிறது. அப்புறம் மேனுஃபேக்சரிங் கன்சென்ட், உங்களது ஒப்புதலை, சம்மதத்தை உருவாக்குவது என்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கன்வின்ஸ் ஆகியிருக்கிறீங்கன்னா அந்த கன்விக்ஷன்கிறது வந்து ஊடகம் உருவாக்கியது என்று அவர் சொல்கிறாரு. அதில் அவர் 5 விதமான ஃபில்டர்ஸ் சொல்கிறாரு. ஒரு ஊடகங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள், லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுங்கிறது. ஒன்று வந்து ஓனர்ஷிப்பு, அந்த ஊடக நிறுவனத்தை யார் வந்து வச்சிருக்கிறா, தனிநபரா, கார்ப்பரேட்டா அல்லது ட்ரஸ்டா, இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரங்கள் தான் அந்த ஊடகம் செயல்படுவதை வந்து உறுதி செய்கிறது. அடுத்து வந்து அரசு அல்லது அரசு சார்ந்த சட்டங்கள். சரியா? அது வந்து ஊடகத்தை கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறார். அடுத்து வந்து ஊடகங்கள் தங்களுக்கான செய்தி ஆதாரங்கள், சோர்சஸ் இருக்குது இல்லையா, அது எங்கேருந்து எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். அடுத்து ஆன்டி கம்யூனிசம், ஒரு கம்யூனிச எதிர்ப்பு மனநிலை எப்படி ஊடகங்களிடம் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கம்யூனிசம் என்பது கார்ப்பரேட்டுக்கு நேர் எதிர்நிலை கொண்ட ஒரு விஷயம். இந்த 5 விஷயங்கள் தான் ஊடகங்களை கட்டுப்படுத்துவதாக அவர் தனக்கு சொல்கிறார். அப்போ நம்ம இந்த அறம் குறித்த கேள்வி எப்போ எழுந்ததுன்னு பார்த்தோம்னா, என்று ஊடகம் தொடங்கியதோ அன்றிலிருந்தே ஊடகம் அறம் குறித்த கேள்வியும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. ஊடகம் தொடங்கிய காலத்திலேருந்தே நம்ம சொல்லலாம்னு வச்சுக்காங்களேன். அதாவது அச்சு ஊடகம் வந்து தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த ஊடக அறம் குறித்த கேள்வி வந்துடுது. ஏன் அப்படின்னா, ஊடகம் ஆரம்ப காலமே அது ஒன்று அரசை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது, அல்லது வியாபாரிகளை, ட்ரேடர்ஸை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் நமக்கு. ஏன்னா ஆரம்ப கால இதழ்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அட்வர்டைசர்ஸ்னு பேர் வச்சுருப்பாங்க, அல்லது கெசட்டியர்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டும் தான் இருக்கும். ஒன்று அட்வர்டைசர்ஸுங்கிறது ட்ரேடர்ஸ்க்கானது, கெசட்டியருங்கிறது அரசுக்கானது. இந்த 2 விஷயங்களுக்காக தான் முதலில் இதழ்கள் தொடங்கப்பட்டதை நாம் அறிந்தோம். அப்போ நெக்ஸஸ் பிட்வீன் ஸ்டேட், கார்ப்பரேட் அண்ட் மீடியாங்கிறது நீங்கள் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அரசு, ஊடகம், வியாபாரம், இந்த 3ம் இணைந்த விஷயங்களாக, இது ஒன்றை விட்டு ஒன்று நீங்கள் பிரிக்கவே முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இது போக ஊடகங்கள் சமூக விஷயங்களில் எவ்வாறு அறத்தை பின்பற்றுகின்றன என்ற கேள்வியும் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டே வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், குடியரசு இதழ் வந்து பெரியார் நடத்திய ஒரு இதழ். முழுக்க அது சமூக விடுதலைக்காக எழுதப்பட்ட கட்டுரைகள் அல்லது பெரியாருடைய பிரச்சார பயணங்கள், பிரச்சாரங்கள், அவருடைய பேச்சுகள் எல்லாமே வந்து குடியரசின் மூலமாக வந்தது. அதன் பிறகு தினசரி வந்து விடுதலையாக ஆரம்பித்தார்கள். அந்த குடியரசு இதழில் ஒரு எந்த ஆண்டு அப்படின்னா 1949ஆம் ஆண்டு 21/5 மே மாதம் 21ஆம் தேதி ஒரு ஊடக அறம் குறித்து ஒரு கேள்வியை பெரியார் எழுப்புகிறார். அதாவது ஒரு துணை தலையங்கம் எழுதுகிறார். அந்த துணை தலையங்கத்தில் ஏமாற்று பிழைப்பு எத்தனை நாள் என்கிற தலைப்பிலே அவர் எழுதுகிறாரு. அதுக்கு என்ன, யாருக்கு கவுண்டர் கொடுக்குறாரு அப்படின்னா, சுதேசிமித்திரன் இதழுக்கு அவர் கவுண்டர் கொடுக்குறார். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பெங்களூரில் வந்து பத்திரிகையாளர்கள் மாநாடு ஒன்று நடக்குது.
பத்திரிகையாளர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவர் ராஜகோபாலாச்சாரியார் அந்த பத்திரிகையாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டுட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து போடுற தீர்மானம் எப்படி தீர்மானம்னா, நாம் இந்த பெரிய சமூக மாற்றத்துக்கெல்லாம் பாடுபடணும்னு பத்திரிகையாளர்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை பெரியார் விமர்சிக்கிறார். கணம் ஆச்சாரியார், ராஜாஜி தான் சொல்கிறாரு, கணம் ஆச்சாரியார் சுதேசமித்திரன் ஆசிரியர் சீனிவாசன் அழைப்புக்கிணங்க பெங்களூரு போய் அகில இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் மாநாட்டை திறந்து வைத்துள்ளார். பத்திரிகைகள் சர்க்காருக்கு தாசர்களாக இருக்க தேவையில்லை, அவை உயர்நீதிமன்றங்களாக விளங்க வேண்டும். சர்க்கார் தவறில்லாதது என்று கூற முடியாது. ஆகவே அதனை கண்டித்து திருத்தும் பொறுப்பும் பத்திரிகைகளுக்கு உண்டு என்று ராஜாஜி அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார். அதை இவர் எடுத்து காட்டுகிறார். இதை குறிப்பிட்டுட்டு பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகைகள் செய்திகளை திருத்தி கூறுகின்றன என்பதற்கு நாம் எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியமில்லை. உலக உத்தமர் காந்தியாரை கொன்றது கோட்சே எனும் செய்தியை மறைத்தது எந்த பத்திரிகை கூட்டங்கள்? அதனை திரித்து மகமதியர்கள் மீது ஆத்திரத்தை மூட்டியது எந்த கூட்டத்தினர்? அதன் விளைவாக ஈரோடு, திருவண்ணாமலை போன்ற ஊர்களில் நடந்த கலவரத்தை குறித்து கண்டித்து ஒரு வரி கூட இதுவரை எந்த பத்திரிகைகளும் எழுதாதது ஏன்? இவற்றை அவ்வளவு சீக்கிரமாக மக்கள் மறந்து விட்டார்களா அல்லது மன்னித்து விட்டார்களா இப்படின்ட்டு அந்த கொஷின் பண்ணுறார். இதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய இயக்கத்தை சொல்கிறார். திராவிடர் கழகம் இயக்கம் லட்ச இளைஞர்களெல்லாம் கூட்டி மாநாடுகள் போடுது. ஆனால் அந்த செய்திகள் எந்த செய்திகளையும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள், மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள், அது குறிப்பாக அவர் சுதேசமித்திரன், இந்து போன்ற பத்திரிகைகளை சொல்கிறார், எதுவுமே செய்திகள் வெளியிடுவது கிடையாது என்று அவர் அதை குற்றம் சாட்டுகிறார். பெரியார் பேசியதிலிருந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் பத்திரிகையில் பண்டிதர் அயோத்திதாசர் அவரும் ஊடக அறம் குறித்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். பெரும்பாலும் தமிழன் பத்திரிகையில் 23 பிப்ரவரி 1910 எழுதப்பட்ட ஒரு கட்டுரையில், பெரும்பாலும் இந்திய பத்திரிகைகளுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களே என்றால், இந்து தேசத்தில் நாளுக்கு நாள் சாதி நாற்றம் அதிகரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாழ்த்தி சீர்குலைந்து வருகின்றபடியால், நீ பெரிய ஜாதி, நான் பெரிய ஜாதி என்று ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டிருப்பதால், இராஜாங்க அதாவது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களிடம் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த இழிவுகளை பத்திரிகைகள் எடுத்து கூறி இது போன்ற வேறுபாடுகள் இல்லாமல் பார்க்க செய்வதுதான் பத்திரிகைகளுடைய அறம், பத்திரிகைகளுடைய அடிப்படை தர்மம். இதை செய்யாமல் நீங்கள் வெள்ளைக்காரனை அனுப்புவது எப்போது என்று பார்த்து கொண்டிருப்பதில் என்ன லாபம்னு அவர் கேட்குறது. அப்போ பண்டிதர் அயோத்திதாசர் தன்னுடைய அடிப்படை ஊடகத்திற்கான அடிப்படை அறமாக அவர் சொல்வது, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதுதான் பத்திரிகைகளுக்கான அடிப்படை அறமாக இருக்க வேண்டும், அடிப்படை தர்மமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இதை தான் 40 ஆண்டுகள் கழித்து பெரியாரும் அதையே தான் சொல்கிறாரு. என்ன நீங்கள் ராஜாஜி அவர்களே, நீங்கள் ஊடக மாநாட்டில் போயிட்டு சர்க்காரை விமர்சித்து பேசுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவர் பிரதம மந்திரி, உங்களுக்கு தெரியும், மாகாணம் பிரதம மந்திரியாக இருக்கிறாரு. இருக்கும் பொழுது அதை பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன்னா அவரே சொல்லி நாங்கள் அரசில் தவறு நடக்காததில்லை, ஆனால் நீங்கள் ஊடகங்கள் எங்களை கண்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப மெக்னானிமஸாக அவர் பேசுகிறாரு. அதை தான் பெரியார் விமர்சிக்கிறார். ஆகவே இப்போ இந்த அறம் குறித்த கேள்வி எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இப்படி பேசுகிற பண்டிதர் அயோத்திதாசர் 1907 14 வரை நடத்திய அந்த தமிழன் பத்திரிகையில் தொடர்ச்சியாக இது பற்றிய அந்த கேள்விகள் இருக்குது. அப்பவும் சுதேசமித்திரன் தான் அவர் கவுண்டர் பண்ணுறாங்க. சுதேசமித்திரன் பத்திரிகை அவர் எதிர்த்து, சுதேசமித்திரன், இந்து போன்ற பத்திரிகைகளை அவர் கவுண்டர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பேசாமல் நீங்கள் வெறும் சுதேசியை மட்டுமே பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு,
தமிழன் பத்திரிகையை குறை சொல்கிறாங்க. என்ன குறை சொல்கிறாங்கன்னா, இந்த பத்திரிகை வந்து வெள்ளைக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பத்திரிகையாக இருக்குது, சுதேசியத்தை எந்த விதத்துலையும் ஆதரிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஒரு அதே மாதிரி 19 அக்டோபர் 1910 ஒரு பதில் எழுதுகிறார். யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதில் எழுதுகிறார். அந்த பதிலில் சில பத்திரிகை ஆசிரியர்கள் தமிழன் பத்திரிகை மேல் குற்றம் சுமத்துகின்றனர். ஏனென்றால் அவர்கள் பூர்வக்குடிகளை பார்த்து வெளியிலிருந்து வந்தவர்கள் என்றும் பூர்வ தன்மத்தை வெளிநாட்டு மதம் என்றும் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை திருத்தி தமிழன் பத்திரிகையில் எழுதி வருவதால் தான் நம்மளை வந்து குறை சொல்கிறாங்க. மற்றபடி ஜாதி பேதம் மத பேதம்லாம் இருக்கக்கூடாதுன்னு தமிழன் தொடர்ச்சியாக பேசி வருகிறது. ஆனால் இதையெல்லாம் நிலைநிறுத்தி இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் எங்களை குறை கூறுகிறார்கள் என்று அவர். இப்போ நமக்கு தமிழ் இதழியல் வரலாறுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக சமூக சீர்திருத்தத்திற்கான சமூக மாற்றத்திற்கான எழுத்துக்கள் நம்மளோடு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்கிறது தான் அங்கே விஷயம். எப்போதுமே அது குறித்த கேள்விகள் எப்போதுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. ஆனால் என்னன்னா, அந்த ஊடகத்துடைய அமைப்பு இருக்குல்ல, கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரே வந்து அதை பேச விடாமல் நிறுத்துது அப்படிங்கிறது தான் நான் நோம் சாம்ஸ்கியோட விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதே தான் எட்வர்ட் சைத் என்கிற ஒரு கீழத்தை அறிஞர் ஒருவர், அவர் கவரிங் இஸ்லாம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பாலஸ்தீனில் எப்படி இஸ்லாமியர்களை ஊடகங்கள் சித்தரிக்கின்றன என்று ஒரு பெரிய புத்தகம், ரொம்ப முக்கியமான நூல் அது. வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஊடகங்கள் நாம் உலகின் பிற பகுதிகளை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். என்னன்னா, ஃபண்டமெண்டலிசமும் இஸ்லாமும் ஒன்று கொண்டு இணையானது என்று இந்த ஊடகங்கள் நிறுவி இருக்கின்றன உலகம் முழுவதும். ஏனென்றால் உலக ஊடகங்கள், ராய்ட்டர்ஸ் அல்லது பெரிய பெரிய நியூஸ் ஏஜென்சிஸ் எல்லாருமே வந்து ஒன்று அமெரிக்கா அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரி சென்ட்ரிக்காக இருக்குது. அவர்கள் எப்பொழுதுமே அரபு அல்லது இந்த சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸை வந்து அவங்க வந்து அடக்கி ஆள தான் பார்க்குறாங்க. ஆகவே அவர்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். சதாம் ஹுசைன் மீது பழி சுமத்துவதற்கு முன்பு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஊடகங்கள் சதாம் ஹுசைன் மீதான விமர்சனங்களை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்கிற ஒரு நியாயத்தை உருவாக்குவது உலக ஊடகங்களாக இருக்கின்றன என்பதை எல்லாம் நாம் இப்போ பார்க்குறோம். பட் அவர் எழுதுறது அதான், எட்வர்ட் சைத் எழுதுறது உலக அளவிலே ஃபண்டமெண்டலிசம் என்பது இஸ்லாமியர்களோடு மட்டும் இணைந்ததாக வந்து ஊடகங்கள் தொடர்ச்சியாக எழுதி சித்தரித்து நிறுவி இருக்கின்றன என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே அன்றிலிருந்து இன்று வரை நம்ம ஊடக அறம் என்பது கேள்விக்குரிய ஒரு விஷயமாகவும், ஆனால் அதே நேரம் அதை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பண்பாடும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.